நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் நம்ம ப்ளூ ஸ்டார்ஸ் ஜெயக்குமார் டைரக்ஷன்ல வந்திருக்கு. படத்துடைய லீடு யாருன்னு பார்த்தாக்கா நம்ம அசோக் செல்வன், அதுக்கப்புறம் சாந்தனு, இவங்க 2 பேர் தான் மெயின் லீடு. அதுக்கப்புறம் நம்ம அருண் பாண்டியன் டாக்டர் கீர்த்தி பாண்டியன் ஆஸ் வெல் அஸ் நம்ம மிஸ்ஸஸ் அசோக் செல்வன் ஆயிட்டாங்க. அப்புறம் ரைட்டு. ஸோ இந்த படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Black and White Cinemas. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் அப்புறம் இன்னொரு படமும் இறங்கியிருக்கு. ப்ளூ ஸ்டார் இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டாங்கன்னு இதுவில் சொன்னாங்க, ஆடியோ லான்ச்சில். ரொம்ப நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் நம்ம அசோக் செல்வன் அவர் சொல்ல வேணாம், கடைசி அவருக்கு போர் தொழில் கூட பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு. அவருக்கு கல்யாணம் ஆனதுனால அதிசய லக் அடிச்சிருச்சான்னு தெரியல. இந்த படமா அவருக்கு வந்து சக்சஸ் தான். என்னன்னா ஓவரால் பார்த்தாக்கா இது வந்து ஒரு அரக்கோணத்துல நடக்கக்கூடிய ஒரு 2 டீம் கொண்டான ஒரு கிரிக்கெட் மேட்ச். வழக்கம் போலதான் நினைச்சோம், என்னடா இது மேல் ஜாதி கீழ் ஜாதியா, நான் கிரிக்கெட் நடக்குதா, 2 பேருக்கு சண்டை வருமா, ஊர் சண்டை ஆகுமா அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. வெட்டுவாங்க குத்துவாங்க. இன்டர்மிஷன்ல வச்சாரு டிரெக்டர் ஆப்பு, செம்மையா இருந்துச்சு அந்த ஆப்பு. வேற மாதிரி படத்தை கொண்டு போச்சு. அது எப்படி தெரியுமா, லட்டுல வச்சியா செட்டு நட்டுல வச்ச அப்படின்ற மாதிரி. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து படம் வந்து வேற ஒரு இதுல போகும், வேற ஒரு ட்ராக்ல போகுது. அது வந்து சுவாரஸ்யமாவும் போகுது கொஞ்சம் படத்துல. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் தான். அதுல வர ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம அசோக் செல்வனோட தம்பி கேரக்டர் சாம், நம்ம பாண்டியராஜனோட பையன், அவருக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் வந்து கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஆமா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பேசும்போதெல்லாம் வந்து நம்ம வட சென்னையில ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்படி பேசுவாங்க, அவங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓகே பரவாயில்ல, சின்ன ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி மேனேஜ் பண்ணிருக்கிறாங்க பேசும்போதெல்லாம். இல்ல நம்ம சில இடத்துல வந்து காண்டாச்சு அவங்க பேசும்போது. கிளைமேக்ஸ் எல்லாம் மோட்டிவேஷனா பேசினாங்க. அங்க வந்து அந்த ஹீரோயின் ரோல் வந்து தப்பிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம அசோக் செல்வனோட தம்பி வந்து இப்ப அட்டகத்தி படம் பாத்தீங்கன்னா இவரு தீனா வந்து அதுல எப்படி அவருக்குள்ள ஒரு எமோஷனலா ஒரு காமெடியா இருக்கும், ஒரு மாதிரியா காமிச்சிருவாங்க. அதே மாதிரி இவரோட கேரக்டர் வந்து சின்ன அட்டகத்தின்னு வச்சிடலாம், எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வந்து பேரு. அந்த மாதிரிதான் இந்த படம் ஃபுல்லா ஒரு பெரிய பகுதி சின்ன பகுதி அந்த மாதிரிதான் ஒரு ஜாலியா பண்ணிருக்காரு படத்துல. இதுல என்னன்னா ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதிக்குள்ள ஒரு சண்டை நடக்குது ஊருக்குள்ள. அது கிரிக்கெட்னால நடக்குது. மறுபடியும் அந்த கிரிக்கெட்னாலேயே ஒண்ணு சேர்றாங்க. ஆனா அவங்க எதிரி வந்து இந்த வாட்டி வேற ஒரு ஆளா மாறுறாங்க. அதாவது ஊருக்குள்ள நீ மேல கீழே இருந்தாலும் வெளியே போகும்போது அவன் வந்து நீ எல்லாருமே ஒன்னாதான் பாக்குறான், நீ வந்து வேஸ்ட் மொத்தமா தட்டுறான், எதுக்குமே லாக்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் உடைச்சி ஒரு ரேஞ்சுக்கு வர்றாங்க இந்த 2 ஹீரோஸும். எப்படி வந்து கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிக்கிறாங்களா இல்லையா, அவங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் எப்படி எந்த விதத்துல வந்து படத்தை என்கேஜிங்கா கொண்டு போகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப பயங்கரமா ஸ்கிரீன் பிளேல காமிச்சிருக்கிறாங்க. அது டைரக்டர் ஒர்க் செம்மையா இருந்துச்சு. இந்த கான்செப்ட் வந்து ஒரு கிரிக்கெட்ன்றது நிறைய படம் வந்துச்சு, தமிழ்ல நிறைய படம் வந்தாலுமே இவரோட ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு இடத்துலயுமே லேக் ஆகல. ஒரு இடத்துலயுமே ஆடா என்னப்பா இது படம் அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. அடுத்தடுத்து படம் போய்கிட்டே இருந்துச்சு. அதுதான் படத்துல ரொம்ப பிடிச்சது. இதுல வர ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. இமானுவேல் அப்படிங்கிற கேரக்டர், அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கானவுல வந்து பக்ஸா பண்ணிருப்போம், அவர் கேரக்டர் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதாவது அவர் ஒரு கோச் மாதிரி அந்த டீமை வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் அம்மா கேரக்டர், ஆமா அவங்க அம்மா கேரக்டர் போன்ல பார்த்தா அவங்க அம்மா கேரக்டர் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. என்னன்னா இது அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து இந்த லேட் 90s நடக்குது. அந்த டைம்ல வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுற சில மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் எப்படி வந்து அந்த கிறிஸ்டியானிட்டியை அணுகுறாங்க அப்படிங்கறத வந்து செம்ம ஃபன்னா காமிச்சிருந்தாங்க. எந்த வகையிலையும் துன்புறுத்தாம, யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம. அதுதான் முக்கியமான பாயிண்ட். யார் மனசையும் புண்படுத்தாம ஒரு மேலோட்டமா அந்த ஒரு இதுவை லைட்டா டச் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்லா இருந்துச்சு. அசோக் செல்வனோட அப்பா, ஆமா அவர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஆமா இளங்கோவன், அவர் கேரக்டரும் பயங்கரமா இருந்துச்சு. ஏஜென்ட்டா வந்து நம்ம விக்ரம்ல ஏஜென்ட்டா வந்திருப்பாரு, அவர் தான் இதுலயும் லாரன்ஸ். ஆமா. ஆனா நிறைய குறியீடுகள் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அம்பேத்கர் வந்து காமிச்சிருந்தாங்க பேக்ரவுண்ட்ல வந்து. அது நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம். அது ஸ்டாச்சுஸா இருந்துச்சு, பிளஸ் வந்து நம்ம வால் பெயிண்டிங்கா பார்த்துன்னு நிறைய விஷயங்கள் சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரேம்ல வந்து போலீஸ் காமிச்சிருந்தாங்க. அந்த ஃப்ரேம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எந்த ஃப்ரேம்? அந்த ஃப்ரேம் அப்ப ஃப்ரேமா? தொப்ப ஃப்ரேம். ஓ தொப்ப ஃப்ரேம். ஆமா பயங்கரமான ஃப்ரேம். அதெல்லாம் அது ரசிச்சு எடுத்திருக்கிறாங்க. ஏட்டையா ஒருத்தர் போலீஸ் ஏட்டையா வந்து ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து நடக்கும். அவங்க வந்து போலீஸை கூட ஒரு ஏட்டையாவா காட்டாம வெறும் தொப்பையை மட்டும் காமிச்சு ஒரு ஆங்கிள் வச்சு எடுத்திருக்காரு டைரக்டர். அந்த ஆங்கிள் நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயத்துல கிரிக்கெட் பத்தி பயங்கரமா, ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் வந்து எப்படி வந்து ஒரு நான் மதிக்கவே மதிக்காத ஒரு அகாடமில போயிட்டு விளையாடி
அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத தான் செம்ம ஃப்ளோவா கொண்டு போயிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த படத்துல வந்து சாங்ஸ் வந்து ஏற்கனவே 2 சாங்ஸ் வந்துச்சு, 2 சாங்குமே ஹிட். மியூசிக் டைரக்டர் வந்து கோவிந்த் வசந்தா. ஸோ ஓவரால் பார்த்தாக்க யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய இந்த வீக்கெண்ட் படம் என்னன்னா ப்ளூ ஸ்டார்ஸ். இட்ஸ் அ வின்னர். எஸ், ஆமா, எடிட்டிங்லாம் பயங்கரமா இருக்கு படத்துல. மியூசிக் செம்மையா இருந்துச்சு. இந்த அரக்கோணம் ஸ்டைல் சாங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல பீட் எல்லாம் தரமா இருந்துச்சு. நம்ம சாந்தனுக்கு வந்து ஒரு ரீஸ்டார்ட் தான் இந்த படம். பயங்கரமா இதுக்கப்புறம் பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாண்டியராஜன் பையனுக்கும் இது ஒரு ஹோப் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் படமா? இதுக்கு முன்னாடி 2-3 படம் நடிச்சிருக்காரு. தெரியல, பெரிய அளவு வெளியே போகல, வெற்றி அடையல. இதுல சைடு ரோல் பண்ணாலும் சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. ஸோ எங்களோட ஒப்பீனியனை வந்து நாங்க சொல்லிட்டோம். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். முக்கியமா ஃபேமிலியோட போனாலும் எந்த வகையிலையும் பாதிக்காது. நல்ல ஒரு படம் தான். எந்த ஒரு அருவருப்பான காட்சியோ ரத்த காட்சிகளோ கிடையாது. சூப்பரா இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக் தாங்க தரமா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. பாருங்க, அந்த இன்ட்ரோல் பிளாக் ஏற்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஸோ as usual we are signing off. This is Jack. This is Benny.